Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மசியல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த டிஷ் வந்து பாத்தீங்க அப்படினா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேங்க. இப்போ இத நான் வந்து கழுவிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன குக்கர் வச்சிருக்கேங்க. அதுல வந்து நான் துவரம் பருப்பு கழுவி ஆட் பண்ணிருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பீக்கங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த தோல் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம். இப்போ வந்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டிருக்கேங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 3 விசில் விட்டு அந்த ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இறக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு மசிச்சாலே போதும். இப்போ வந்து கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், அரை பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கருந்த தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக உப்பு, ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. பெருங்காயத்தூள், இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய மசியல் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாங்க. இப்போ வந்து இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லி இலை தூவிக்கலாங்க. தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பீக்கங்காய் பருப்பு மசியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.